பாக்ஸ் ஆஃபீஸில் முரட்டுத்தனமான சம்பவத்தை பண்ணியிருக்கிற பராசக்தி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. பராசக்தி படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் மட்டும் 13,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் முதல் நாள் 57,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பராசக்தி படம் முதல் நாள் மட்டும் 2,17,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 44,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 16,63,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 10,40,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் முதல் நாள் மட்டும் 27,03,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ராஜா சாப் படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 42,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 2,62,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 2வது நாள் 13,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 31,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராஜா சாப் படம் 2வது நாள் 3,90,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 13,02,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 2வது நாள் 28,25,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 90,70,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 2வது நாள் 5,80,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 17,40,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் 2வது நாள் 38,50,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 124,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 7,60,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 29,75,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ராஜா சாப் படம் 2வது நாள் 46,10,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 153,80,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.